குளோபல் பப்ளிக் ஹெல்த், டிஜிட்டல் உலகத்துல மனநல நெறிமுறைகள், சிறு வணிகங்கள்ல நடக்கிற பொருளாதார மாற்றம், அப்புறம் தமிழ்நாட்டுல நடந்த சில முக்கிய அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகள், இது எல்லாதான் நாம வரிசையா பார்க்க போறோம். முதல்ல உலகளாவிய பொது சுகாதாரம், குறிப்பா வெளியில ஈஸியா தெரியாத சில மருத்துவ போராட்டங்களை பத்தி பேசலாம். மே 10 உலக லூபஸ் தினம். லூபஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் நோய். அதாவது நம்ம உடம்ப பாதுகாக்க வேண்டிய எதிர்ப்பு சக்தியே தவறுதலா நம்ம ஆரோக்கியமான திசுக்களை தாக்குற ஒரு விசித்திரமான நிலை இது. மருத்துவ உலகத்துல இத த கிரேட் இமிடேட்டர், அதாவது பெரிய பாசாங்குக்காரன்னு சொல்வாங்க. ஏன்னா இதோட அறிகுறிகள் மத்த சாதாரண நோய்கள் மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கும். இதனாலேயே இந்த வருஷத்தோட கருப்பொருள் லூப்பஸை காணக்கூடியதாக மாற்றுங்கள் அப்படிங்கறதா இருக்கு. 19 வயசுலயே இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஹசூரா அப்படிங்கிறவங்க சொல்றத கேளுங்க. லூப்பஸ் அப்படிங்கிறது எனக்குள்ளேயே வாழ்ற ஒரு எதிரி மாதிரி. அந்த எதிரி எப்போ தாக்குவான்னு தெரியாமலே வாழ்றதுதான் இந்த லூப்பஸோட வாழ்க்கை. இத கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல. ஒரு சின்ன மன அழுத்தம், சரியா தூங்காதது, ஏன் நாம சாப்பிடுற ஏதோ ஒரு உணவு கூட இந்த நோயோட தீவிரத்தை, அதாவது ஃப்ளேர் அப்ஸை தூண்டி விட்டுடும். அதனாலதான் இத ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? திடீர்னு பயங்கரமான சோர்வு, காரணம் இல்லாத காய்ச்சல் வரும், வெயில்ல போனா முகத்துல பட்டாம்பூச்சி வடிவத்துல தடிப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம மூட்டு வலி, அப்புறம் நுரையீரல், இதயம், சிறுநீரக மாதிரி உள்ளுறுப்புகள்ல வீக்கம்னு ஒரு மனிதனை இது ரொம்பவே கஷ்டப்படுத்தும். ஒரே ஒரு அறிகுறியை மட்டும் வச்சு டாக்டர்களால இதை உறுதி செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் மேல இதுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுற ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாதிரி அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு வருது நோயாளிகளுக்கு இன்னும் பெரிய சவாலா இருக்கு. இந்த மர்ம நோயை சரியா டயக்னாஸ் பண்ணணும்னா மருத்துவ வல்லுநர்கள் பல பயோமார்க்கர்களை ரொம்ப நுணுக்கமா ஆராயணும். ஆரம்பக்கட்ட ANA பரிசோதனை மட்டுமே முடிவை தராது. சிறுநீரக பாதிப்பை கணிக்கிற anti-dsDNA அளவுகள், புதுசா கண்டுபிடிச்ச DC3 செல்கள், சீரம் யூரிக் ஆசிட் அளவுகள்னு பல தரவுகளை அவங்க அலச வேண்டியிருக்கு. சிம்பிளா சொல்லப்போனா எல்லா தடயங்களையும் ஒன்னா இணைச்சு பார்த்தாதான் லூப்பஸ் அப்படிங்கிற அந்த பாசாங்க காரணியை பிடிக்க முடியும். இது மாதிரியான நாள்பட்ட நோய்கள் உடலை மட்டும் இல்ல மனசையும் சேர்த்தே பாதிக்கும். அதனாலதான் மே மாசம் முழுவதுமே சுகாதார விழிப்புணர்வுக்கான ஒரு முக்கியமான மாதமா பார்க்கப்படுது. உலக லூப்பஸ் தினம் மட்டும் இல்லாம இது மன ஆரோக்கியத்துக்கான மாதமும் கூட. அமெரிக்கா, இங்கிலாந்து மாதிரி நாடுகள்ல மனநல விழிப்புணர்வு வாரங்களும் இதே மாசத்துலதான் வருது. உடல் மனம் ரெண்டுக்கும் நாம ஒன்றிணைந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கறத இந்த உலகளாவிய பிரச்சாரங்கள் ரொம்ப ஆழமா உணர்த்துது. சரி, இப்போ நம்மளோட 2வது பகுதிக்கு வருவோம். டிஜிட்டல் மனநல நெறிமுறைகள். AI அசுர வளர்ச்சி அடைஞ்சு வர்ற இந்த காலத்துல நம்ம மனசை கையாள்ற விதம் எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கீங்க. டாக்டர் கிட்ட போய் மனசு விட்டு பேசலான்னு போனா அங்க ஒரு மனிதருக்கு பதிலா ஒரு AI சாட்பாட் இருந்தா எப்படி இருக்கும்? செயற்கை நுண்ணறிவால நம்ம மனசை பாதுகாப்பா புரிஞ்சுக்கிட்டு சிகிச்சை தர முடியுமா? சமீபத்துல ஃப்ரண்டியர்ஸ் மருத்துவ இதழ்ல கேட்ட இந்த கேள்வி இன்னைக்கு ஒரு பெரிய நெறிமுறை சிக்கலாவே மாறியிருக்கு. டிஜிட்டல் ஆப்ஸ் மூலமா ஈஸியா சிகிச்சை கிடைச்சாலும் இதுல இருக்கிற ஆபத்துகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. முதல்ல டேட்டா திருட போற அபாயம். நம்மளோட மிக ரகசியமான உணர்வுகளை ஒரு ஆப்ல பகிர்றப்போ அந்த டேட்டா லீக் ஆன என்னாகிறது? 2வது ஆல்கரிதமிக் பயாஸ், அதாவது நம்ம சமூக கட்டமைத்த அந்த AI தப்பா புரிஞ்சுக்கிட்டு தவறான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல ஒரு உண்மையான டாக்டர் கிட்ட இருக்கிற பச்சாதாபம், அந்த மனித உணர்வு சாட்பாட்களுக்கு கெடவே கிடையாது. இது போக இன்டர்நெட் வசதி இல்லாத 40% மக்களை இந்த தொழில்நுட்பம் முழுமையா ஓரங்கட்டிடுது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற பெரிய டிஜிட்டல் பிளவு. அடுத்து 3வது பகுதி பொருளாதார டயக்னாஸ்டிக்ஸ். வேலைவாய்ப்புல குறிப்பா சிறு வணிகங்களை நோக்கி நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி பார்க்க போறோம். $30 ட்ரில்லியன். இது எவ்வளவு பெரிய தொகைன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. ஆட்டோடெஸ்க் நிறுவனத்தோட மே 2026 அறிக்கைப்படி 2027க்குள்ள உலகளாவிய டிசைன் அண்ட் மேக் துறையோட உத்தேச மதிப்பு இதுதான். இவ்வளவு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த நிலநடுக்கம் என்னன்னா ஒரு வியக்கத்தக்க வேலைவாய்ப்பு வெளியேற்றம். 2025ல கார்ப்பரேட் வேலையை விட்டவங்க வெறும் 5.6% பேர் தான். ஆனா 2026ல இந்த துறையில இருக்கிற வல்லுநர்கள்ல கிட்டத்தட்ட 18.2% பேர், அதாவது 5ல் ஒருத்தர் தங்களோட வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க.
கார்ப்பரேட் கட்டமைப்பிலிருந்து விலகி சுதந்திரமா சாதிக்க நினைக்கிற ஒரு பெரும் மனமாற்றம் இது. எங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்த எல்லா துறைகளும் விட சுதந்திரமான வேலையை நோக்கிய இந்த நகர்வு டிசைன் அண்ட் மேக் துறையில தான் ரொம்ப வேகமா நடக்குது. மத்த துறைகள்ல சொந்த தொழிலை தொடங்க நினைக்கிறவங்க 12.2% இருக்கும்போது இங்க அது 18.2% உயர்ந்து நிக்குது. ஆக்கப்பூர்வமான திறன் இருக்கிற வல்லுநர்கள் தங்களோட உண்மையான மதிப்பை இப்போ சரியா உணர்ந்துட்டாங்க அப்படிங்கறத இது நமக்கு தெளிவா காட்டுது. கடைசியா நம்ம 4வது பகுதிக்கு வந்துட்டோம். குளோபல் லெவல்ல முக்கியமான ஒரு பகுதியான தமிழ்நாட்டுல இந்த மே மாசம் நடந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க சமூக மற்றும் அரசியல் நிகழ்வுகளை பரிசோதிக்கலாம். தமிழ்நாட்டுல நடந்த 17வது சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் 1952க்கு பிறகு மாநிலத்தோட முதல் தொங்கு சட்டமன்றத்தை, அதாவது ஹேங் அசெம்பிளிய உருவாக்கியிருக்கு. தேர்தல்ல போட்டியிட்ட எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். மக்கள் ஒருத்தருக்கு மட்டுமே முழு அதிகாரத்தையும் கொடுக்காம பலரும் இணைந்து செயல்படணும்னு வாக்களிச்சிருக்காங்க. இது அந்த பகுதியோட அரசியல் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய மாற்றம். சரியா உலக லூப்பஸ் தினமான அதே மே 10 அன்னைக்கு 17வது சட்டமன்றம் அமைக்கப்பட்டு தமிழ்நாட்டின் 14வது முதலமைச்சரா சி. ஜோசப் விஜய் பதவியேற்றுக்கிட்டார். தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிருக்கிறதால கூட்டணி கட்சிகளை ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழல் இப்போ இருக்கு. பலதரப்பட்ட சித்தாந்தங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கொண்ட கட்சிகளை அரவணைச்சு ஆட்சி நடத்துறது உண்மையிலே ஒரு நுட்பமான அரசியல் நகர்வா பார்க்கப்படுது. ஆனா ஒரு மாநிலத்தோட சமூக ஆரோக்கியம் அப்படிங்கிறது அரசியல்ல மட்டும் இல்ல, அது இளைஞர்களோட கல்வியிலையும் தான் இருக்கு. மே மாசத்துல வெளியான தமிழ்நாட்டின் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள்ல மாணவர்களோட ஒட்டுமொத்த தேர்ச்சி சதவீதம் 95.20. உண்மையிலே இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாபெரும் மைல்கல். நாளைய சமுதாயம் கல்வியில எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு நேரடி சாட்சி. இதுல பெருமைப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, மாணவிகளோட அசத்தலான வெற்றிதான். மாணவர்களோட தேர்ச்சி 93.9% இருக்கிறப்போ மாணவிகள் 97% தேர்ச்சி பெற்று தங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியிருக்காங்க. அதிலும் குறிப்பா ஈரோடு மாவட்டம் 98.97%ன்னு கிட்டத்தட்ட முழுமையான தேர்ச்சியோட மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடிச்சிருக்கு. கிராமப்புறம் மற்றும் 2ஆம் கட்ட நகரங்கள் கல்வியில எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கு அப்படிங்கறத இது தெளிவா பறைசாற்றுது. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, மிஷன் திவ்யாஸ்ட்ரா மற்றும் அக்னி 5 பத்தின பிரேக்கிங் அப்டேட், MIRV டெக்னாலஜினா என்ன, MRVக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் டிட்டரன்ஸ் அதாவது பாதுகாப்பு கொள்கை, அப்புறம் குளோபல் லெவல்ல நியூக்ளியர் பவர் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாம் தான் நாம வரிசையா பார்க்க போறோம். முதல்ல மிஷன் திவ்யாஸ்திரா மற்றும் அக்னி 5. சமீபத்துல செய்திகள்ல ரொம்ப அதிகமா பேசப்பட்ட இந்த விஷயத்தோட அடிப்படை தகவல்களை பார்த்துடலாம். TNPSC கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். மார்ச் 11, 2024 அன்னைக்கே மிஷன் திவ்யாஸ்திராவோட வெற்றியை பிரதமர் அறிவிச்சார். DRDO முழுக்க உள்நாட்டிலே டெவலப் பண்ண MIRV டெக்னாலஜியோட அக்னி 5 ஏவுகணையோட முதல் ஃப்ளைட் டெஸ்ட்டை வெற்றிகரமா நடத்தி முடிச்சாங்க. நம்ம டிஃபென்ஸ் செக்டார்ல இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். அக்னி 5 ஏவுகணையோட அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு கூஸ் பம்ஸ் வரும் இல்லையா? 1990களோட தொடக்கத்துல இருந்தே அக்னி மிசைல்ஸ் நம்ம ராணுவத்தோட ஒரு பெரிய பலமா இருந்துட்டு வருது. இதை ஒரு பெரிய மொபைல் லான்ச்சர்ல வச்சு ரோட்ல எங்க வேணாலும் ஈஸியா கொண்டு போய் லான்ச் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. எக்ஸாமுக்கு தேவையான ஹார்ட் ஃபேக்ட்ஸ் இங்க இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இந்த அக்னி 5 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பாயக்கூடிய ஒரு ICBM, அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை. இதுல 3 ஸ்டேஜ் சாலிட் ஃபியூல் யூஸ் பண்றாங்க. இதை ஈஸியா ரோடு வழியா எடுத்துட்டு போக முடியும். இதோட வேகம் Mach 24, அதாவது சத்தத்தோட வேகத்தை விட 24 மடங்கு அதிகம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க எவ்ளோ ஃபாஸ்ட்னு. அடுத்ததா இந்த ஏவுகணையோட மூலனே சொல்லக்கூடிய அந்த சயின்ஸ்குள்ள போவோம். MIRV டெக்னாலஜினா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்குவோம். மிர்வ் இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பாலிஸ்டிக் மிசைல் தன்னோட தலையில பல நியூக்ளியர் வார்ஹெட்ஸ, அதாவது ஆயுதங்களை சுமந்துட்டு போய் எதிரிகளோட வெவ்வேறு இடங்களை ஒரே நேரத்துல தாக்குறது தான் இந்த டெக்னாலஜி. இதுல அந்த இண்டிபெண்டன்ட்லி, அதாவது தனித்தனியாக அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இது எக்ஸாக்டா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் மிசைல லான்ச் பண்ணுவாங்க, அப்புறம் பூஸ்ட் ஃபேஸ்ல அது ஸ்பேஸை நோக்கி வேகமா பாயும். டார்கெட்டை நெருங்கும் போது பஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விண்கலம் மாதிரி ஒரு பகுதி மட்டும் தனியா பிரியும். இதுக்குள்ளதான் ஆயுதங்கள் எல்லாம் செட் பண்ணிருப்பாங்க. இந்த பஸ் அப்படியே ஸ்பேஸ்ல மூவ் ஆகி ஒவ்வொரு ஆயுதத்தையும் அதுக்கான தனித்தனி பாதையில ரொம்ப துல்லியமா ரிலீஸ் பண்ணும்.
கடைசியா அத வளிமண்டலத்துக்குள்ள ரீஎன்ட்ரி ஆகி தன்னோட டார்கெட்டை போய் தும்சம் பண்ணிடும். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? MIRV வெறும் ஆயுதங்களை மட்டும் சுமந்துட்டு போறதில்ல. எதிரிகளோட ரேடார் அப்புறம் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை டோட்டலா கன்ஃபியூஸ் பண்றதுக்காக சில போலி ஆயுதங்கள், அதாவது டீகாய்ஸ், அப்புறம் ஷாஃப், எலக்ட்ரானிக் ஜாமர்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுத்துட்டு போகும். இதனால எதிரிகளோட அட்வான்ஸ்டு ரேடாரால கூட எது உண்மையான ஆயுதம் எது போலிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல 3வது பகுதிக்கு வந்தாச்சு. MRVக்கும் MIRVக்கும் என்ன வித்தியாசம்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை இப்போ கிளியர் பண்ணிடலாம். கோல்ட் வார் டைம்ல அறிமுகப்படுத்தப்பட்ட பழைய டெக்னாலஜி தான் MRV. அதோட ஒரு ரொம்ப அட்வான்ஸ்ட் மாடர்ன் அப்டேட் தான் இப்போ நாம பேசிட்டு இருக்கிற MIRV டெக்னாலஜி. இந்த ரெண்டுக்குமான பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, MRVல பல ஆயுதங்கள் இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட சின்ன ஏரியாக்குள்ள, அதாவது ஒரு 1 to 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இருக்கிற டார்கெட்ஸை மட்டும்தான் தாக்க முடியும், ஒரு கிளஸ்டர் மாதிரி. ஆனா MIRV அப்படி கிடையாது. இதுல இருக்கிற ஒவ்வொரு ஆயுதமும் 500லிருந்து 1500 கிலோமீட்டர் தூரத்துல தள்ளி தள்ளி இருக்கிற வெவ்வேறு டார்கெட்ஸை தனித்தனியா தேடி போய் அட்டாக் பண்ணும். எவ்வளோ பெரிய டெக்னாலஜிக்கல் லீப் பாருங்க இது. ஓகே, இவ்ளோ காம்ப்ளெக்ஸான ஒரு டெக்னாலஜி நமக்கு எதுக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்தியாவின் மூலப்போராய தடுப்புத் திறன், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் டெட்டரன்ஸ் பாலிசியை பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் அங்கிட் பாண்டா சொல்ற ஒரு சூப்பரான கோட் ஒன்னு இருக்கு. ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் தனித்தனியா பல ஏவுகணைகளை உருவாக்குறத விட ஒரே ஏவுகணையில பல ஆயுதங்களை செட் பண்றது தான் காஸ்ட் எஃபெக்டிவ். ரொம்ப லாஜிக்கலான பாயிண்ட் இல்ல? தனித்தனி மிசைல்ஸை பில்ட் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி சிங்கிள் மிசைல்ல பல வார்ஹெட்ஸை யூஸ் பண்றது எக்கனாமிக்கலாவும் சரி ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ். இதனால நமக்கு கிடைக்கிற 3 மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னா, 1, கம்மி செலவுல அதிக ஆயுதங்களை நம்ம டிப்ளாய் பண்ண முடியும். 2வது, ஒரே மிசைல் மூலமா பல ஜியோகிராபிக்கல் ஏரியாஸை நம்ம கவர் பண்ணிடலாம். 3வது, எதிரிகளோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ரொம்ப ஈஸியா ஏமாத்திட்டு உள்ள ஊடுருவ முடியும். இதுதான் டாக்டிக்கலா நமக்கு கிடைக்கிற பெரிய பலன். TNPSC மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப குரூஷியலான கான்செப்ட். இந்தியாவோட நியூக்ளியர் பாலிசி நோ ஃபர்ஸ்ட் யூஸ், அதாவது நாம முதல்ல எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான். ஆனா யாராவது நம்ம மேல கை வச்சாங்கன்னா அவங்களுக்கு பாரிய பதிலடி, அதாவது மேசிவ் ரிட்டாலியேஷன் கொடுப்போம். இந்த MIRV டெக்னாலஜி மூலமா எதிரிகள் நம்மள அட்டாக் பண்ணாலும் நாம சர்வைவ் ஆகி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை திருப்பி கொடுப்போங்கிற நம்பகமான குறைந்தபட்ச தடுப்பு திறனை இந்தியா உறுதி பண்ணியிருக்கு. ஃபைனலா, இந்த உலகளாவிய அணுசக்தி இயக்கவியல் குளோபல் பாலிடிக்ஸ்ல இந்த டெக்னாலஜி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். இந்த மிர்வ் டெக்னாலஜியை வச்சிருக்கிற நாடுகளோட லிஸ்ட் ரொம்ப ரொம்ப சின்னதுங்க. அமெரிக்கா, ரஷ்யாலாம் கோல்ட் வார் டைம்லேயே இதை டெவலப் பண்ணிட்டாங்க. அப்புறம் UK, பிரான்ஸ், சைனான்னு சில நாடுகள் கிட்ட மட்டும்தான் இது இருந்துச்சு. இப்போ மிஷன் திவ்யாஸ்திரா சக்சஸ் மூலமா இந்த எலீட் கிளப்ல 6வது நாடா இந்தியா கெத்தா என்ட்ரி கொடுத்திருக்கு. உலக அரங்குல நம்ம டெக்னாலஜிக்கல் பவரை இது ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணிருக்கு. நம்ம ரீஜன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கறதும் முக்கியம். சீனா அவங்களோட ICBM அப்புறம் நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணைகள்ல இந்த MIRVய ரொம்ப வேகமா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அவங்களோட மீடியம் ரேஞ்ச் மிசைலான அபாஃபெல்ல MIRV இருக்கிறதா கிளைம் பண்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு குளோபல் லெவல்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஜியோபாலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தான் இந்தியாவோட இந்த அக்னிஃபைட் டெஸ்ட் நடந்திருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய கேள்வி எழும்புது. நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக இந்தியா இப்போ MIRV சகாப்தத்துக்குள்ள வெற்றிகரமா காலடி எடுத்து வச்சாச்சு.